students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது first unit operating systemல first unitல module number 8 அதாவது class 8 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி மாடியூல்ஸ்ல என்ன பார்த்தோம்னா definition of operating system, basic functions of operating system பார்த்திருக்கோம், diagrammatic representation of operating system பார்த்திருக்கோம், operating systemத்தோட services, operating systemத்தோட components இதெல்லாமே பார்த்திருக்கோம். Basic definition என்னன்னு பார்த்திருக்கோம், interface between user and hardware. சரிங்களா? இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். அது என்ன சாஃப்ட்வேரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். 2 கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வரும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன அப்ளிகேஷன்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வீசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்படி எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் கால்ஸ் அண்ட் சிஸ்டம் கால் எக்ஸிக்யூஷன். அதான் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் கால்ஸோட டெஃபினிஷன் பார்க்கணும். சிஸ்டம் கால்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஆன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ அதே மாதிரி இதுக்கு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ப்ராசஸ்னால் நம்ம கொடுக்குற ஒரு டாஸ்க், ஒரு வேலையை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கும் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதா என்னதுன்னா சிஸ்டம் கால்ஸ். சரிங்களா? சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் ஃபங்க்ஷன் கால்ஸ் படிப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஸோ அதே தான் என்னதுன்னா அது மாதிரி இங்கே வந்து சிஸ்டம் கால்ஸ். இது வந்து இந்த ப்ராசஸுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடையில் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த சிஸ்டம் கால் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு கமெண்ட் மாதிரி. இது மூலமாக தான் என்ன பண்ணிக்கணும்னா இந்த கரண்ட்டாக என்ன ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கோ நம்மளோட சிஸ்டத்தில் அதுவும் அந்த கரஸ்பாண்டிங் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் கால் மூலமாக தான் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் ப்ராசஸ், மோர் தென் ஒன் ப்ராசஸ் மல்டி டாஸ்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸும் சேம் சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி, நெட்வொர்க்கிங்லனா டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கும். கமாண்ட் இன்டர்பிரட்டரில் சம் கமாண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ப்ராசஸுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடுவில் இன்டர்ஃபேஸாக இருக்கும். சரியா? கமெண்ட் மூலமாக கால் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. So there are 5 different categories of system calls. First one the process control, file manipulation, device manipulation, information maintenance and communication. So first one வந்து process control. இந்த process control என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா process control calls are used to control the execution of process. ஒரு process வந்து execute பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த control calls எல்லாமே ஒர்க் ஆகும். when a process is running it must terminate either normally or abnormally. ஒரு process ரன் ஆகிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகும். ஒன்று அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூசர் மூலமாக டெர்மினேட் பண்ணும், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணினா டெர்மினேட் பண்ணிட்டோம். அது வந்து நார்மலியாக இருக்கலாம், either நார்மலி ஆர் அப்டார்மலி. நார்மலாகவும் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் பண்ணிடும். இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் பக் மூலமாக இதாச்சுன்னா அது அப்நார்மலி கண்டிஷனில் வந்து என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அட் ஒன்ஸ் த ப்ராசஸ் டெர்மினேட்ஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் கமாண்ட். இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமாண்ட், நெக்ஸ்ட் யூசர் இருந்து என்ன டாஸ்க், என்ன ப்ராசஸ், என்ன ஒர்க்கு வந்து ரன் பண்ண சொல்லி கமாண்ட் வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து ரன் பண்ணும். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் கண்ட்ரோல் கால்கில் வரும். ஸோ த லிஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல் என்னென்னா எண்ட், அபார்ட், இந்த ப்ராசஸ் எண்ட் ஆகிறது இல்லை அபார்ட் ஆகுறது, அப்டார்மல் இல்லை அபார்ட் ஆகுறது, ஒரு ப்ராசஸை கொண்டு போய் லோட் பண்ணுறது. புதுசாக இப்போ ஒரு ப்ராசஸை யூசருக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராசஸ் வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிஸ்டம் கால், என்ன ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகும்னா அந்த ப்ராசஸ் கண்ட்ரோலில் என்ன சிஸ்டம் கால் ஒர்க் ஆகும்னா லோட். அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது எக்ஸிக்யூட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கால் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி கிரியேட் எ ப்ராசஸ், கிரியேட் எ நியூ ப்ராசஸ், டெர்மினேட் த ப்ராசஸ், கெட் ப்ராசஸ் ஆட்ரிபியூட்ஸ், அந்த ப்ராசஸோட வேல்யூஸ், கெட் அண்ட் செட் வேல்யூஸ், வெயிட் ஃபார் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம க்யூவில் வந்து இந்த ப்ராசஸ் இந்த வேலை வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதோட வெயிட்டிங் டைம், வெயிட் ஈவெண்ட், சிக்னல் ஈவெண்ட், அலோகேட் அண்ட் ஃப்ரீ மெமரி. இந்த ப்ராசஸ்க்குரிய மெயின் மெமரியில் வந்து இல்லை செகண்டரி மெமரிலையோ நம்ம இந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் மெமரி வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சிஸ்டம் கால்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். சம் இந்த ப்ராசஸ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் கால்ஸ் இது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சம் காமன் சிஸ்டம் கால்ஸ், ஃபைல் ரிலேட்டடாக என்ன சிஸ்டம் கால்ஸ்லாம் ஒர்க் ஆகும், அந்த ப்ராசஸுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கும், இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம், கிரியேட், delete, read, write, reposition or close. இது எல்லாமே என்னன்னா some of the file management system calls. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறப்போ create a file, delete a file,
ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி தான். அந்த ப்ராசஸ்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடுவில் அது வந்து கமெண்ட். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் அந்த இந்த சிஸ்டத்துக்குள்ளே நடக்கிற அந்த ஒர்க் அந்த ப்ராசஸ் அதுதான் சிஸ்டம் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கமாண்ட் இன்டர்பிரிட்டரில் பார்த்துருப்போம். சம் கமாண்ட் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கமாண்ட்னா இந்த இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் கால்ஸ் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும்போது கிரியேட் ஃபைல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கால் வந்து பேக் எண்டில் வந்து ஒர்க் ஆகிருக்கும். அதே தான் டெலிட் ஃபைல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கால் வந்து ஃபைலை டெலிட் பண்ணும்போது ஒர்க் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஃபைல், க்ளோஸ் ஃபைலை ரீட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ஃபைலை சேவ் பண்ணோன்னா அது வந்து ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ரீபொசிஷன் ஒரு பொசிஷனில் மெமரியில் ஒரு பொசிஷனில் இருக்க இந்த ஃபைலை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் வேற ஒரு பொசிஷனுக்கு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது. அண்ட் அந்த ஃபைலோட வேல்யூஸ் கெட் ஃபைல் ஆட்ரிபியூட் வேல்யூஸ், செட் ஃபைல் ஆட்ரிபியூட் வேல்யூஸ், இது எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் காமனாக இருக்கிற சிஸ்டம் கால்ஸ். தேர்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டூரிங் த ரன்னிங் ஆஃப் எ ப்ரோக்ராம் இட் நீட்ஸ் அடிஷ்னல் டேட்டா டு ப்ரொசீட். சம் டிவைசஸ் தேவைப்படும். ஒரு ப்ராசஸோ இல்லை ஒரு ப்ரோக்ராமர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட்டிங் டிவைசஸில் ஏதாச்சும் தேவைப்படும். ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங். ஆல்ரெடி பார்த்துருப்போம். ரிசோர்ஸஸ் நம்ம இந்த ஒரு ப்ராசஸ்க்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே யார் தான் அலோகேட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பிரிண்ட். இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸில் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன ரிசோர்ஸை நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ப்ளஸ் அதோட டிரைவர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ப்ராசஸுக்கு நம்மளோட டாஸ்க்கு என்னென்ன அடிஷ்னல் டிவைசஸ் இதெல்லாம் இதில் பார்த்துருப்போம்னா ஐஓ டிவைசஸ். ஸோ அதுதான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் தேவையான மேனேஜ்மெண்ட். இது போக அதர் ரிசோர்ஸஸ் எதெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணணும்னா அலாட் பண்ணணும். யூசர் ப்ரோக்ராம்ஸ் ரெக்வஸ்டட் த டிவைஸ், என்ன டிவைஸ் வேணுன்றதை ரெக்வஸ்ட் பண்ணணும். வென் ஃபினிஷ்டு தே ரிலீஸ் த டிவைஸ். அந்த ஒர்க் முடிஞ்சோடனே இப்போ பிரிண்ட் போய் நமக்கு டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பி வந்துச்சுன்னா ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடும். சரிங்களா? similar to the files we can read, write and reposition the device. The same request a device and release the device. request device எப்போ கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், எனக்கு இந்த டிவைஸ் வேணும், பிரிண்டர் வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸ் த டிவைஸ், read, write, reposition of that file and devices. So I get the device or attribute values, set device attribute values, and logically attach and detach the device. Device வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அட்டாச் பண்ணுறோம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட. ஸோ ஃபோர்த் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் மீனிங்ஃபுல் டேட்டா. த இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டண்டாக டைம், டேட், நம்பர் ஆஃப் கரண்ட் யூசர், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேர்ஷன், அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ மெமரி. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளே நடந்துக்கிற சம் சிஸ்டம் கால்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் டைம் ஆர் டேட், செட் டைம் ஆர் டேட். இப்போ டேட் டைம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஏதாவது ஒரு கமெண்ட்ல ஒரு சிஸ்டம் கால் மூலமாக நம்ம கெட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம செட் பண்ணோம்னா பர்டிகுலர் இந்த டைம் இந்த டேட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். சிஸ்டத்தோட டேட்டா இது பண்ணிக்கலாம், என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் ஃபைல், டிவைஸோட ஆட்ரிபியூட்ஸு, செட் ப்ராசஸ் ஃபைல், டிவைஸோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். த யூசர் கேன் கெட் தீஸ் இன்ஃபர்மேஷன் வித் இன் த ஹெல்ப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் கால்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம சிஸ்டத்தோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெட் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன் கால். தீஸ் கால்ஸ் ஆர் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் ரன்னிங் இன் த சேம் கம்ப்யூட்டர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர். இது வந்து ப்ராசஸ்க்குள்ளே இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், இதான் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரே சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 2 ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, 2 ஜாப் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் சிஸ்டம் கால்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அதாவது மெசேஜ் அதோட கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அந்த ப்ராசஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் கால் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரியேட் அண்ட் டெலிட் கம்யூனிகேஷன் கனெக்ஷன், சென்ட் அண்ட் ரிசீவ் த மெசேஜஸ். ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் சிஸ்டம் கால் மூலமாக ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும் அண்ட் ரிசீவ் பண்ணும். சரிங்களா? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன், கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன். அப்புறம் அட்டாச் ஆர் டிட்டாச் த டிவைசஸ், ரிமூவ் டிவைசஸ், சம் டிவைசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கால்ஸோட எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் அண்ட் கம்பேரிங் டு யூனிக்ஸ். ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு சின்ன சிஸ்டம் கால் கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராசஸ் புது ஒர்க்கு நம்ம ஒன்று அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஒர்க் ஆகுனா கிரியேட் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கால் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி எக்ஸிட் ப்ராசஸ், வெயிட்டிங் ஃபார் சிக்னல் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதும். அதே கம்பேரிங் டு யூனிக்ஸில் எப்படி இருக்கும்னா ஃபோர்க், எக்ஸிட், வெயிட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஃபைல் மேனிப்புலேஷன், டிவைஸ் மேனிப்புலேஷன், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ்,
கம்யூனிகேஷன். லாஸ்ட் வந்து ப்ரொடெக்ட். இது வந்து காமன் சிஸ்டத்துக்குரிய அண்ட் ஃபைலுக்குரிய செக்யூரிட்டி ப்ரொடெக்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் காலோட எக்ஸிக்யூஷன். சிஸ்டம் கால் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது வந்து சிஸ்டம் கால் இஸ் அ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் டு த சர்வீசஸ் ப்ரொவைடட் பை அ ஓஎஸ். ஓஎஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குரிய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கரண்ட்டாக இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன தேவை என்னது அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுது. சிஸ்டம் கால் எக்ஸிக்யூஷன் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் ரீட் சிஸ்டம் கால் அண்ட் சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். சி லாங்குவேஜ் மூலம் அந்த ஃபங்க்ஷன் கால் சொன்னீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ லெவல் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் மூலமாக அந்த சிஸ்டம் கால் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கமெண்ட் லைக் ஒரு கமெண்ட் அதை என்ன பண்ணால் எடுத்துகிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புஷ் த பேராமீட்டர் ஆன் ஸ்டாக். இதில் 2 இருக்கும், புஷ் அண்ட் பாப். புஷ்ன்றது ஸ்டாக்ல வந்து வேறு பேராமீட்டர் வெளியிருந்து இன்சர்ட் பண்ணணும், பாப்ன்றது பேராமீட்டர் வெளியிருந்து டெலீட் பண்ணணும். சரியா. நெக்ஸ்ட் வந்து இன்வோக் த சிஸ்டம் கால். அடுத்து புட் த கோட் ஃபார் சிஸ்டம் கால் ஆன் ரிஜிஸ்டர் வேல்யூவில் கொடுக்கணும். அடுத்து ட்ராப் ஆன் த கர்னல் வேல்யூ. ஸோ அடுத்த ஸ்டெப் 789 அப்படின்றது நம்பர் ஆஃப் அசோசியேட்டட் வித் ஈச் சிஸ்டம் கால். த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் அண்ட் டிஸ்பேச் system call in OS kernel and return status of the system call and any return values. So இது வந்து main function of and invokes and dispatch the system call of OS kernel side values. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து இன்க்ரிமெண்ட் த ஸ்டாக் பாயிண்டர். ஒரு இது முடிஞ்சோடனே அடுத்து அதோட ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோடனே அது வெளியே போகும், அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன ஒன்று க்யூவில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என் கன்க்ளூஷன் வந்து இன்றைக்கி வந்து 2 டாபிக் பார்த்துருப்போம். ஒன்று வந்து சிஸ்டம் கால்ஸ் அண்ட் சிஸ்டம் கால் எக்ஸிக்யூஷன். சிஸ்டம் காலில் வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து மேஜர் 5 கேட்டகரிஸ் பார்த்துருவோம். ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபைல் மேனிப்புலேஷன், டிவைஸ் மேனிப்புலேஷன், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதெல்லாமே பார்த்துப்போம். அது போக ஒரு சிஸ்டம் கால் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் லைக் எக்ஸாம்பிள் வித் அந்த சி கோட்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லெவல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம நோட்ஸில் வந்து இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் வந்து பேஜ் நம்பர் 15 to 19. அது போக அனதர் எல்லாமே லைப்ரரியில் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் காலேஜ் வந்தோடனே இதெல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.